பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மன்னிக்கும் இயல்புடையவங்க அப்படின்னு சொல்லலாம். துரோகத்தால் துவண்டு போனாலும் இந்த மீன ராசி அன்பர்கள் எப்பவுமே ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள மன்னிச்சிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி ஒரு உறவு வீட்டுக்கு வருது அப்படின்னா அவங்கள அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு சரளமான பேசும் திறன் உடையவங்க. எதையுமே பேசியே சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. வேகம் விவேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திறமையானவங்க. எதையுமே பேசி சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல ஒரு படித்த அறிவாளிகள் அவங்க இருப்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த வரவுக்கு மீறி செலவு செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள டக்குன்னு மன்னிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இலக்கியம் கட்டுரை எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இவங்க கிட்ட இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த கணமே அந்த விஷயத்தை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ரகசியத்தை மனசில் வச்சுக்கவே தெரியாது. வெளிப்படையாக பேசிடுவாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் தெய்வமாக பெரும்பாலும் இருக்கும். உங்களுடைய குலதெய்வமும் ஒரு அம்மனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை அம்மன் தெய்வமாக இருந்தாலும் மற்ற தெய்வம் காவல் தெய்வங்களாக இருந்தாலும் அவங்கள வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய சன்னதியுமே காக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வாரம் தவறாமல் போய் வழிபட்டுட்டு வாங்க. அல்லது உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் உங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சு அதுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது செய்யும். இல்லை அப்படின்னா நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதுதான் உங்களை காக்க வரும். சரி, நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருணர் ரோகஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், சப்தம கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. செவ்வாயோட சஞ்சாரம் சின்ன சின்ன இடமாற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடையை கொடுக்கும், சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கும். இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் கண் விழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரலாம். அதன் மூலிமா உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவான லாபம் தான் கிடைக்கும். செலவு செய்யும்போது ரொம்ப சிக்கனமாக செலவு செய்யணும். ஏற்கனவே கொஞ்சம் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா விரயச்சனியோட காலத்தில் நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க. போதுமான தூக்கம் இல்லாமல்
நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் செலவுகளும் அதிகமாக டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் ஒரு புதிராக தான் இந்த காலகட்டத்தில் இருக்க போது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். அதற்காக கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விருந்தினர்கள் வருகையால் இன்னும் கூடுதலான செலவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதனால் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வேலை பளு, கூடுதல் பொறுப்பு, தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள், சக மாணவர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள், மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக இழுபறியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அனுகூலமாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தசாபுத்தி கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுடைய செல்வம் தேவையில்லாமல் கரையிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் அனுகூலமான பலன். கரெக்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வம், உங்களுடைய ஆஸ்தி கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். எச்சரிக்கையாக இருங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. நம்பிக்கையோடு செயல்படுங்க. நல்ல மாற்றம் வரும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்ட இடத்துல இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை, சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் வரவுக்கேற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னுமே வருங்காலத்திற்காக கொஞ்சம் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு செய்வீங்க. அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரம்பரை சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அல்லது நல்ல காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். சகோதரர்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது. சந்தோஷமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அவரை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். மனதில் இருக்கிற அந்த தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். மனதுக்கும் அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை எப்பவுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் செய்யணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.